அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ கைஸ், வெல்கம்ஸ் டு ரிவாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி மண்டே. இன்றைக்கி என் பாப்பாவுக்கு சத்து மாவு ரெடி பண்ணியிருந்தேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கெட்டில் எல்லா வகை தானியங்களுமே ரெடிமேடாகவே கிடச்சிது எனக்கு. அதை வச்சு தான் நான் சத்து மாவு ரெடி பண்ண போகிறேன். இந்த பேக்கில் மொத்தம் 14 வகை இருந்துச்சு. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோயாபீன்ஸ், பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதில் எல்லாமே அந்த பேக்கில் இருந்துச்சு. கொள்ளு 50 கிராம், பாதாம், முந்திரி ரெண்டுமே கம்மியாக இருந்ததுனால நானே எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டேன். ரெண்டுலேயும் 10 நம்பர். அடுத்து நம்ம பார்க்குறது வெள்ளை சோளம். வெள்ளை சோளம் 100 கிராம் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்க்குறது பார்லி. பார்லி 50 கிராம் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வேர்க்கடலை. வேர்க்கடலையும் 50 கிராம் இருந்துச்சு. வேர்க்கடலைக்கு அப்புறம் திணை. திணை 50 கிராம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மக்காச்சோளம். மக்காச்சோளம் 100 கிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோதுமை. கோதுமை 50 கிராம் கொடுத்துருந்தாங்க. இதில் இருக்கிற பொருட்கள் வீட்டிலேயே இருந்தாலும் இந்த அளவுகள்லாம் ஓரளவு சரியாக இருக்கிறதுனால நான் இதையே வாங்கிக்கிட்டேன். அடுத்தது பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை 30 கிராம். அப்புறம் இது சிகப்பரிசி. சிகப்பரிசி ஒரு 80 கிராம். அடுத்தது கேழ்வரகு. கேழ்வரகு 150 கிராம். அப்புறம் கம்பு. கம்பு 160 கிராம். அப்புறம் பாசிப்பயிறு. பாசிப்பயிறு ஒரு 50 கிராம். இந்த பொருட்களை நீங்கள் லூஸில் கூட வாங்கிக்கலாம். அப்புறம் இது ஜவ்வரிசி. ஜவ்வரிசி ஒரு 70 கிராம். இப்போ இந்த 14 வகை தானியங்களையுமே ஒன்று ஒன்றா தனித்தனியாகவே கொட்டி ஒரு ட்ரை பேனில் ஒன்று ஒன்றா நம்ம வறுத்தெடுக்கலாம். இதை வறுக்கிறதுக்கு நம்ம நிமிஷக்கணக்கு எவ்வளோ நேரம் வறுக்கணும்லாம் பார்க்க வேண்டாம். தானியங்கள் எதுவுமே கரிஞ்சிடாமல் ரொம்ப மெதுவாக பொன்னிறமாக வறுத்தாலே போதும். அப்புறம் இந்த தானிய வகைகளில் அரிசி இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இதோட அரிசியும் சேர்த்துக்கிட்டேன். அரிசி உங்கள் கை அளவில் ஒரு கை அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியும் நல்லா பொன்னிறமாக ஆகணும். அப்புறம் இது கூட சுக்கு, பெருங்காயம், அப்புறம் வசம்பு, அப்புறம் ஓமம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் ஓமத்தையும் வறுத்துக்கலாம். வறுபட்டதும் ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன்.